மீரா கதிரவன், அவள் பெயர் தமிழரசி வெளித்திரு படங்களுடைய இயக்குனர். ஹபீபி பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமாவில் நல்ல படங்களுக்கான இடத்தை எப்போவுமே உருவாக்குறதுல பத்திரிகை நண்பர்களுடைய, ஊடக நண்பர்களுடைய பொறுப்பும் உங்களுடைய இடமுங்கிறதுக்கு பங்களிப்புங்கிறது ரொம்ப பெருசு. என்னுடைய முந்தைய படங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் வந்து வரவேற்பு கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்தை ரொம்ப பெருசாக சேர்த்துங்க. ஒரு சின்ன டீம் பெரிய டீம்னு எப்படின்னு பாகுபாடு இல்லாமல் நல்ல படமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த படத்தையுமே வந்து பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அதை வந்து கைவிட்டது கிடையாது. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு புதிய முயற்சியாக இப்போ கேரளாவில், ஈரானில், உலகத்தின் பல மூலைகளில் வந்து இப்படியான படங்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் தமிழில் வந்து ஒரு கேரக்டராகவோ ஒரு எபிசோடாகவோ மட்டுமே வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து ஒரு முழு நீள படமாக வந்து ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். கஸ்தூரி ராஜா சார் வந்து முகமது யூசுஃபா நடித்தார். தனஸ்ரீ அவங்க கதிஜா பர்வீன் நடித்தாங்க. சாலியா சாச்சி கேரக்டரில் நடித்த அவங்களுடைய பேர் அனுசுரையா ராஜன். இவர் ஈஷா அபுதாகிருங்கிற கேரக்டரில் பண்ணார். அவர் ப்ரொடியூசர் நேசம் என்டர்டைன்மெண்ட். இவங்களோட சேர்ந்து இவன் மைக் ஊதிர்காலம் நேசம் என்டர்டைன்மெண்ட், ஜிகே பிரதர்ஸ், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இவங்க இணைந்து இந்த படத்தை நாளைக்கு உலகம் எங்கும் வந்து ஒரு பெரிய கிராண்டியரான ரிலீஸ்க்கு இந்த படம் வருது. எடிட்டர் மதி பறந்து போ பண்ணார். இப்போ வந்து 2-3 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோடைய திரைக்கதை ஆசிரியர் முகமது அமீன். அவர் வந்து சாச்சா கேரக்டர் நடித்த அருள்குமார். அவர் வந்து அனீஸ் கேரக்டர் அந்த சின்ன பையனை நடித்த கௌஷிக். இந்த படம் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு தேவை இருக்குது. இந்த மனிதர்கள் குறித்த பார்வை வந்து இன்றைக்கி வந்து வேறு விதமான சித்தரிப்புகள் இருக்கும்போது ஒரு சரியான செய்தியை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தை எடுக்கப்பட்ட நோக்கம். வந்து இப்படியான படங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய ஆதரவு இருந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தில் புது முக நடிகர்கள் அந்த உள்ளூரில் இருந்தவங்க இங்கே சினிமாவுக்குள்ளார தொடர்ந்து இப்போ ஒரு நல்ல வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு நிறைய புதுமுகங்களை அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேருவதன் வழியாக இது நிறைய பேருக்கான ஒரு பெரிய ஒரு கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லோருக்கும் நன்றி. எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஆமாம், ஏன்னா ஒரு வகையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க. ஒரு வகையில் எனக்கும் இது முதல் மீட்டிங் தான். இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 பேர் குருக்களாக இருந்திருக்காங்க. குரு ஸ்தானத்தில். நம்பர் 1 விசு சார் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் நான் பாடம் கற்றுக்கிட்டேன். அடுத்தது என் இஸ்லாமிய கடவுள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் திரு ராஜ்கரன். 3வது ஒருத்தர் வந்திருக்கார் இப்போது, மீரா கதிரவன். அவரை ஏன் நான் குருன்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நான் ஒரு காட்சிகளோடு நான் நடிக்கணும்னு நினச்சி நடிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடித்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நடிகர் திலகம் சிவாஜியோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னா சொல்லி கொடுத்தாரு, சுதந்திரம் கொடுத்தார். இந்த அளவுக்கு இந்த படம் வர்றதுக்கு அவருடைய ஃப்ரீடம் தான் ரொம்ப பெரிய காரணம். இதில் இருக்கிற எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் சேரணும். இன்னொன்று, இந்த படம் நாளைக்கு ரிலீஸ். ஹபீபி நாளைக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நிறைய படங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. என் குடும்பம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதே மாதிரி
இப்போ ஏதோ இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் பட்டுதுன்னா அது ஒரு நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல வார்த்தைகள் வரணும், நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுக்கு தான் இந்த போராட்டம். உங்களை சந்தித்ததுக்கு இன்னும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அண்ணா அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈசா. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம். கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டி மேலே இருக்க ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் வியூஸை வந்து இது கண்டிப்பாக மாற்றும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் என் லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கணும். இனிமேல் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஹார்ட் அண்ட் சோலாக ஃபுல் அண்ட் ஃபுல் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண எங்கள் டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் கூட அப்பாவை நடித்த என்னோடய அப்பா கஸ்தூரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீமுக்கும் ரொம்ப நன்றி. ரைட்டர் சார் அமீன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஊரோட அந்த எசன்ஸை வந்து அவரால் தான் படத்தில் அவ்வளோ சீரியஸாக வந்தது. நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் இப்ராஹிம் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனஸ்ரீ சுதாகரன். இந்த ஹபீபி ஃபிலிமில் நான் கதீஜா பர்வீன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து ஹபீபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீரா சார் அண்ட் ஹோல் க்ரூ, ஈச் ஒன் ஆஃப் தெம் அவ்வளோ சப்போர்ட்டிங்காக, அவ்வளோ பேஷன்ஸாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் மலையாளத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் தமிழில் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் சப்போர்ட் மீடியா டீம் அண்ட் தொடர்ந்து இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Hi everyone, I am Anushraya Rajan. I'm from Kerala. இது என்னுடையும் ஃபர்ஸ்ட் மூவி, தமிழ் மூவி ஹபீபி, and it's so special and thank you all for coming. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் and hope you all liked it. நாளைக்கு தான் ரிலீஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நர்வஸாக இருக்குது and please support us. Thank you so much. நேரம் குறைவாக இருக்குது, எல்லாம் பசியாக இருப்பீங்க. சாப்பிட்ற நேரம் வந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து ஒரு ஆறுதலான ஒரு கதையை வந்து ஒரு குடும்ப உறவுகள் இன்றைக்கி உலகமே வந்து ஒரு செல்ஃபியில் சுருங்கிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த போஸ்டர் எப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சரை எடுக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கோ, அந்த அபூர்வமான ஒரு கதையை வந்து உங்களுக்கு சொல்ல நாங்கள் விரும்பினோம். இந்த படத்தில் வந்து ஷூட் பண்ணுறது, அந்த படத்துடைய இசை, நடிகர்களுடைய தேர்வு அப்படின்னு வழக்கமான படங்களுக்கு எழுதின மாதிரி இதில் எழுத முடியாது. நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வழக்கமான படங்களுக்கு நடிகர்களை தேர்வு செஞ்ச மாதிரி இதில் தேர்வு செய்ய முடியாது. வழக்கமான படங்களை ஷூட் பண்ண மாதிரியும் இதை ஷூட் பண்ண முடியாதில்ல. நிச்சயமாக இந்த படத்தை வந்து பார்க்குறதுலேயும் கொஞ்சம் ஒரு வழக்கமான ஒரு ஒரு சினிமாவிலேருந்து விலகி இருந்து தான் நம்ம வந்து இருக்கிற கிளிஷேஸ் எல்லாம் பிரேக் பண்ணின்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த ட்ரெய்லர் நிறைய சப்போர்ட் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை சோசியல் மீடியாவில் ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ண முடியுது. எல்லோரும் ஹபீபியை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படத்துடைய வெற்றி என்பது நிறைய இளைஞர்களுடைய, நிறைய புதிய நடிகர்களுடைய, ஒரு புதிய ஸ்கூல், ஒரு சினிமாவுடைய நிறைய திறமையானவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே இந்த படத்தில் நடித்த கஸ்தூரி சார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கொடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெரிய செய்தியை இந்த படம் வந்து உங்களுக்கு கடத்திருக்கும்னு நம்புகிறோம். அந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோருக்கும் நன்றி.